அதிமுகவும் தினகரனும் ஒன்றாக இணைய வாய்ப்பு இருப்பதாக இயக்குனர் பாக்யராஜ் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியல் பிரவேசம் குறித்து விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது அவர் தலைவருக்கு அப்புறம் மறுபடியும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா எப்படி இது பண்ணாங்களோ அதே மாதிரி மீண்டும் அது ஒன்றா வரணும், இணையணும், எல்லாருமே சேர்ந்து பண்ணணும், அவருடைய பேரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு இருந்த அந்த மரியாதை பழையபடி கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு பாருங்கள். அது உள்ளூர என்னுடைய ஃபீலிங் அதுதான். அது இவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களாங்கிறது நான் சொல்ல முடியாது. என்னென்னா அப்பவும் உடையும் போது இவங்க ஜானகி அம்மானி ஜெயலலிதானி அப்படின்னு சொல்லி பிரிஞ்சது, ஆரம்பி இப்படி பிரிஞ்சது, அப்படி பிரிஞ்சது, அப்புறம் மறுபடியும் ஒன்று சேரலையா? அந்த மாதிரி எதுவுமே காலம் எப்படி எல்லாத்தையும் புரட்டி போடணும்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போ இப்படி இருக்கலாம், இந்த அணி அந்த அணின்னு இருக்கலாம். ஏன் அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருந்தாங்க, மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்கலையா? ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்களும் எதிராக தானே இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கலையா? அது மாதிரி தினகரன் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம் அரசியலில். ஏன்னா எதிரிகள் எல்லாம் சேர்ந்து இது பண்ணும்போது அப்புறம் எதிரிக்கு எதிரி நண்பாங்கிற மாதிரி அப்படி கூட எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் காலம் தான் அதை பதில் சொல்லுவேன். அதனால் கட்சியை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுல நான் ஒரு கடைசி தொண்டனா என்னுடைய ஃபீலிங். இந்த வருங்காலத்தில் அரசியலில் நீங்கள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதுதாங்க வாய்ப்பு அப்படிங்கிறது. என்னென்னா நான் சொன்னேனே, இப்போ நான் இங்கே வருவேன், இந்த இடத்துல அவருடைய நூற்றாண்டு விழாவில் கலந்துக்குவேன் அப்படிங்கிறது எப்படி எதிர்பாராமல் நிகழ்ந்ததோ அது மாதிரி எதிர்பாராமல் பல விஷயங்கள் நிகழ்ந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த வாய்ப்புகள் வரும்போது தான் நான் அதை பற்றி எப்போ சார் வர வாய்ப்பு வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், அதிவிரைவில் வரலாம். ஆனால் ரொம்ப தள்ளி எல்லாம் வராது, வந்தால் ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடலாம். இப்போ ரஜினிகாந்த் உறுப்பினர் சேர்க்குறாங்க, மதுரை பொறுத்தளவு மதுரை தான் எல்லாம் பிளாட் பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்கள் உறுப்பினர் சேர்க்குறீங்களா உங்கள் கட்சி? இல்லை சார், நான் ரசிகர் மன்றம் ஏற்கனவே எனக்கு இருந்துட்டு இருக்கு, அதில் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இனிமேல் புதுசாக உறுப்பினர் சேருங்க அப்படிங்கிறது சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அரசியல்னு வரும்போது அப்போ வேறு மாதிரி எல்லாம் வரும், மாற்றங்கள் வரும். அப்புறம் நிறைய பேர் எங்கேயோ இத்தனை நாளாக இருந்து எங்கேயோ சரி அப்படின்னு ஒரு ஓரமாக உட்காந்துருந்தவங்களாம் கூட மறுபடியும் ஓடியாருவாங்க, பழையபடி மறுபடியும் ஒரு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.